Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். எதுவும் நெகட்டிவா இருந்தா சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓப்பனா எதுனாலும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல மேடம். இங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. யாரோ புரிஞ்சுக்கலன்னு சொன்னீங்களே. அது கடவுளை சொன்ன மேடம். நாம ஒண்ணு நினைக்கிறப்ப கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு இல்லையா? நாம நல்லது நினைச்சுதான் செய்வோம். ஆனா அது பிரச்சனையில முடிஞ்சிரும். அது சின்ன சின்ன பிரச்சனை வருதுல்ல, அததான் அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல மல்லி, அதானே? மல்லி, ப்ராப்ளம் இல்லாத வீடு எங்க இருக்கு? சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நாம தவிர்க்கவே முடியாது. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க வேதனைப்படுற மாதிரி வேற ஏதாச்சும் இங்க இருக்க முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கா என்ன? ஓப்பனா சொல்லுங்க மல்லி. அப்படியெல்லாம் இல்ல மேடம். உங்களுக்கு குழந்தை? இல்ல மேடம். நான் வெண்பாவை பார்த்தப்போவே இவ மட்டும்தான் எனக்கு குழந்தைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது இவருக்கும் தெரியும். எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு மேடம். நிறைய செகண்ட் மேரேஜ் பண்ண கப்பிள்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். யாரும் இப்படி சொன்னதே இல்ல. தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொல்றதுதான் அவங்களோட முதல் விஷயமா இருக்கும். அந்த ஃபேமிலியவே மொத்தமா அவங்க இஷ்டத்துக்கு மாத்திருவாங்க. ஆனா நீங்க இவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இயல்போட இருக்க விட்டுருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். விஜய் சார், இத நான் சும்மாலாம் சொல்லல. நீங்க உண்மையிலேயே மல்லி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வெண்பா குட்டி, என்ன பண்றீங்க? ஓடியா ஓடியா ஓடியா, இங்க வா இங்க வா இங்க வா. பாத்து பாத்து பாத்து. ஹைஃபை. அது இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. உனக்காக தான் இதை எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ் பாட்டி. பாட்டி, மல்லிமா இனிமே இங்க தானே இருப்பாங்க? பின்ன நீயும் இங்க தான் இருப்ப, மல்லியும் இங்க தான் இருப்பா. தேங்க்ஸ் பாட்டி. நீங்க இல்லனா மல்லிமா இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அங்க வரலனா நான் கதிரேசன் தாத்தா வீட்டுக்கு போனோன்னு அந்த ஆபீசர் எழுதியிருப்பாங்களா? நீ எதுக்கு நடக்காததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க குட்டி? இன்னைக்கு உன் ராஜேஸ்வரி அத்தைய எப்படி வேலை செய்ய வச்சோம் பார்த்தல? சூப்பரா பண்ணீங்க பிக் பாட்டி. மல்லிமா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணியிருந்தா ராஜ்யத்தை அல வச்சிருக்கலாம். மல்லிமா திருத்தவே முடியாது போங்க. சரி, நீ ஆனா வேற லெவல் அசத்திட்டியேடா. நான் ஓனர் பொண்ணு அப்படிதான் பேசுவேன்னு வாளை போட்ட பாரு. ராஜி மூஞ்சி அப்படியே சுருங்கி போச்சு. ஐ லவ் யூ டார்லிங் மை செல்ல குட்டி. அந்த ரெஞ்சியா சிட்டி மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க பாட்டி. அட கவலைப்படாத வெண்பா, அவன ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டாமையா போயிருவா. அப்ப வச்சு செய்வோம். இன்னைக்குதான் அப்பப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறமா கல்யாண வீட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஒரு வாய் மட்டன், ஒரு வாய் பச்சடி, ஒரு வாய் ஜாமுன், ஒரு வாய் பாயாசம்னு கலந்து கட்டி வயிறு மனசும் நிறைஞ்சிருக்கு. பிக் பாட்டி, ஸ்வீட் சூப்பரா இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கிட்டுமா? ஒண்ணு என்ன ஒண்ணு, இந்தா மொத்தமா உனக்கு தான். சாப்பிட்டுட்டே இரு. இது எல்லாம் உனக்கு தான் பிள்ளை. சாப்பிடு 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 சாப்பிடு. நல்லா இருக்கா? ராஜிமா, என்ன ராஜிமா, நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா?
இன்னைக்கு மல்லி, அன்னபூர்ணி, வெண்பா எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்கல்ல. சாரி ராஜிமா, அங்கிருந்து எதுவுமே பேச முடியல. நீங்க அப்செட் ஆயிட்டீங்கன்னு புரியுது. என்ன சொல்றீங்க ராஜிமா? உங்களுக்கு அவங்க பண்ணதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இல்ல? ஏன் ராஜிமா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? பேசி இப்ப ஏன் இப்படி கேக்குறீங்க? அவங்க மேல உள்ள கோவத்தை என்கிட்ட போய் காட்டுறீங்க. நான் என்ன பண்ணேன்? இல்ல என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க? இங்க பாரு, என் டென்ஷன் புரியாம நீ பாட்டு புலம்பிட்டு இருக்க. நான் உன்கிட்ட பேசல, கோவமும் படல, கொஞ்ச நேரம் பேசாம இரு போதும். பேசாம இருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. அது மட்டும் என்னால முடியவே முடியாது. எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஏன் முறைக்கிறீங்க? பேசி பேசிய தாண்டி உன் அம்மாவும் ஒண்ணுமில்லாம போனா, நீயும் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்க. கோவத்துல பேசியே கோவம் எல்லாம் ட்ரைன் ஆயிட்டு இருக்கு. அதான் நடந்ததை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அவங்க ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டுட்டாங்க. நீங்க வேணா அமைதியா இருக்கலாம். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அம்மா தாயே, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். அதுவே நீ செய்யற பெரிய உதவி. நேரம் வரப்ப அடக்கி வச்ச கோவத்தெல்லாம் அவங்க மேல நான் காமிச்சுக்கிறேன். அதோட அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. சாப்டர் க்ளோஸ். எப்படி ஒன்றும் பண்ணாம இருக்க முடியும்? அக்கா அக்கா மாமா, ராஜிமா பேச மாட்டேங்கிறாங்க. அக்கா, அவங்க இதான் சந்தர்ப்பம்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிக்கா. என் நிலைமை உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன விஜய், எதுக்கெல்லாம் போய் சாரி கேட்பாங்களா? நம்ம கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்தாங்க. மாமா வந்ததும் எரியிற நெருப்புல தண்ணி ஊத்துன மாதிரி ஆயிட்டாங்க. இங்க பாரு விஜய், இந்த கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு இழுத்துட்டு போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தோம். கடவுளா பார்த்து எப்படி அவளை திரும்ப கூட்டிட்டு வந்து கணக்க கச்சிதமா முடிச்சு கொடுத்தாரு பாரு. ப்ராசஸ் ஈஸியா நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையா? அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ விஜய். அது என்னமோ வாஸ்தவம் தான் அக்கா. அக்கா, ஆனா அவங்க உங்ககிட்ட நடந்துகிட்டது தான் என்னால தாங்கிக்கவே முடியலக்கா. அதான் மனசை கொஞ்சம் ஒரு மாதிரி நிமிட்டிக்கிட்டே இருக்கு. இதுல என்ன இருக்கு விஜய்? உனக்கு உன் பொண்ணுனா உசுரு, எனக்கு என் தம்பினா உசுரு. என் தம்பிக்காக நான் இதை கூட சகிச்சுக்க மாட்டேனா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய், நீ விடு. நீ மட்டும் கோஆபரேட் பண்ணலனா இது எப்படி நடந்திருக்கும்னே என்னால யோசிக்க கூட முடியலக்கா. இத பாரு, அதையே பேசிட்டு இருக்காத. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? கஸ்டடி கேஸ் நமக்கு சாதகமால முடிய போகுது, அவ்வளவுதான். கடைசியில நமக்கு ரிசல்ட் தானே முக்கியம். அந்த அம்மா பாசிட்டிவா தான் ரிப்போர்ட் எழுத போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நீ வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் இது விஜய். இதுக்காக நான் ஃபியூ ஹவர்ஸ் அசிங்கப்படுறது என்ன பெருசா? என்ன விஜய், இவ்வளவுதான் நீ அக்காவை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கியா? அப்படி இல்ல, எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். பின்ன என்ன? இத பத்தி பேசி பேசி என்ன தியாகி ரேஞ்சுக்கெல்லாம் தூக்கி விட்டுறாத. எனக்கே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இத பாரு, மனசை போட்டு குழப்பிக்காம நீ போய் படுப்போ. சரிக்கா, குட் நைட். குட் நைட். இனி திரும்பவும் வீட்டை விட்டு போறேன்னு உன் வாயிலிருந்து வரவே கூடாது சொல்லிட்டேன். நான் மட்டும் உன்னை வலுக்கட்டாயமா வீட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வரலன்னு வச்சுக்க, வெண்பா கதிரேசன் கிட்ட தான் வளரணும்னு அந்த அம்மா ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஐயோ, நீ எதுக்காக சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற? முதல்ல நிமிந்து மூஞ்சி பாரு. பொசுக்கு பொசுக்குன்னு வீட்டை விட்டு போறதுக்கு பேரெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனை எங்கதான் வரல? எனக்கும் தான் 1000 பிரச்சனை இருக்குது. அதுக்காக பைய தூக்கிட்டு நான் எங்க ஓடுறது? இங்க பாரு மல்லி, இங்க நீ விஜய் தம்பிக்காக வந்தியா? இல்லல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை மாப்பிள்ளை தம்பியை நீ கட்டிக்கிட்டா உன் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நான் நினைச்ச மாதிரியே சாமி எல்லாத்தையும் கைகூடி வர வச்சாரு. சும்மா கடவுள் பண்ணாரு அவர் பண்ணாருன்னு போய் சொல்லிட்டு தெரியாதீங்க பெரியமா. எதுவுமே தானால கை கூடி வரல. எல்லாம் நீங்க டிராமா போட்டு செஞ்ச திருவிளையாடல் தான். எங்க கல்யாணத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டா கடவுள் அப்படியே எதை தான் நேரம் வந்து நின்று செய்யறாரு? எல்லாம் மனுஷங்க தான் போல வந்து செய்வாங்க. அதை செய்ய வைக்கிறது இங்க யாரு? கடவுள் தானே. கடவுள்னா கடவுளே இறங்கி வந்து செஞ்சாதான் ஒத்துக்குவியா? எங்க மூலமாலாம் செஞ்சா ஒத்துக்க மாட்டியோ? பெரியமா,
நீங்க சுத்தி வளைச்சு ஏதேதோ பேசி திசை திருப்பி விடுறீங்க. ஆமா ஆமா ஆமா, இவ பெரிய அப்படியே இன்டர்நேஷனல் ட்ரேடு கப்பல். அப்படியே நான் நங்கூரம் இவள அப்படியே திசை திருப்பி கொண்டு போறேன் பாரு. அடி போடி. உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? மாப்பிள்ளை தம்பி தானா? வேற என்ன பிரச்சனை வேணும்? அதெல்லாம் மாப்பிள்ளை தம்பி கொஞ்ச நாள்ல மாறிடுவார் புள்ள. இப்படியெல்லாம் இருக்க மாட்டாரு. உன்னை காப்பாத்த தான் வெண்பா இருக்கால, அவ கூடயே இரு. மாப்பிள்ளைய கணக்குலயே எடுத்துக்காத. அவர் அவன் லைனுக்கு வருவாரு கண்டிப்பா. வருவாரு வருவாரு. நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க ஒரு வேலை, இதுக்கு அவர் சீக்கிரமா வந்தேதான் ஆவாரு. ஐயோ, அத சும்மா தமாஷுக்கு பண்ணதுடி. இது கேம் மல்லி. கேமா பாரு. அது கேம் எல்லாம் இல்ல. அதெல்லாம் நான் இங்க இருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்லுவீங்களா? ஓ, இத பாரு, இந்த பெரியம்மா உனக்கு அன்பா சொல்றேன். உத்தரவாவே சொல்றேன்னு வச்சுக்கோ. நீ இங்கதான் இருக்கணும். உங்ககிட்ட இப்படி கொஞ்சிட்டுலாம் இருந்தா கதைக்கே ஆகாது. நீங்க உத்தரவு போட்டா நான் கேட்கணும்லாம் இல்ல. இவ்ளோ பிரச்சனையும் சகிச்சுக்கிட்டு நான் வாழ்நாள் பூரா கண்ணீரோடயே இருக்கணுங்கிறது உங்க ஆசையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சொல்ல முடியலல்ல? நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கேளுங்க, நான் இங்க தானே இருக்கேன், பதில் சொல்றேன். உன்னையும் மாப்பிள்ளையும் ராஜி போட்டோ எடுத்து அனுப்பின விஷயத்துல நீ என்னென்ன கேள்வியெல்லாம் என்ன கேட்ட யோசிச்சு பாரு. ஒரு அம்மாவை பார்த்து கேக்குற கேள்வியா என்ன கேட்ட? நீ எல்லாம் அம்மா வாங்குற மாதிரி இல்ல கேட்ட. இன்னொருத்தியா இருந்தா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் இங்க வந்து நிப்பாளா? நிக்க மாட்டா. ஆனா நான் ஏன் இங்க நிக்கிறேன்? நீ சொல்லு புள்ள, நான் எதுக்காக இங்க நிக்கிறேன்? நான் உன்னை பெத்த பொண்ணாதான் பாக்குறேன். என் மகளா உன்னை பார்க்க போய் தான் திரும்பவும் உனக்காக இங்க வந்து வந்து நின்னுகிட்டு இருக்கேன். வெண்பா என் பொண்ணுன்னு நீ சொல்லுவே இல்லையா? நான் உனக்கு அம்மாடான்னு அந்த பிஞ்சு மனசுல நீ நம்பிக்கை கொடுத்தியா இல்லையா? அவளுக்காக இந்த அவமானத்தை, ஏச்சு பேச்சுகளை, அசிங்கத்தை எல்லாத்தையும் சகிச்சுக்க கூடாதா? அது முடியலன்னா அப்ப வாய் வார்த்தையா தான் வெண்பாவை என் பொண்ணுன்னு சொன்னியா? மனசுல இருந்து சொல்லலையா? வெண்பா மேல உனக்கு இருக்கிற அன்பு உண்மையானதுன்னா, உண்மையாவே நீ அவளை உன் மகளா நினைக்கிறன்னா நான் சொல்றேன். இப்ப கேவலப்பட்டதா நினைக்கிறியே, அதெல்லாம் கேவலமே இல்ல. இதுக்கு மேல நீ கேவலப்பட்டா கூட அவளை விட்டு போகணும்னு நீ நினைக்க மாட்ட. அவளுக்கு அம்மாவா உன்னை நீ நினைச்சனா? நான் சொல்றேன் புள்ள, என் அப்பா முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்றேன். என் வார்த்தையை மதிச்சு நீ இங்க இருந்தீனா, நீ ஏன் நம்பாத மாதிரி சீக்கிரமே மாப்பிள்ளை தம்பி உன்னை முழுசா ஏத்துக்கிறத நீ பாப்ப. அப்ப வந்து என் முன்னாடி கண்ணுல தண்ணி தழுதழுக்க, பெரியம்மா என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்கன்னு என்கிட்ட சொல்லுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாமிங்கிறது யாரு? நம்பிக்கை தானே. பாத்தியா புள்ள, பூ கொட்டுது. நான் அடிச்சு சொல்றேன், இது கண்டிப்பா நடக்கும். சாரிம்மா, சாமி கக்கணும்னு சொல்லி பூ கொடுத்தீங்களே, அது தடுக்கி கொட்டிருச்சு. நீ எதுக்கு செல்லும் சாரி கேக்குற? நல்ல நேரத்துல சரியா கொட்டிருக்க. சாமி தான் உன்னை கொட்ட வச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்க. என்ன சொல்றீங்க பிக் பாட்டி? எனக்கு ஒன்னும் புரியலையே. உன் மல்லிமாக்கு சாமி புரிய வச்சிருச்சு, அது போதும். டாடா, சொல்லு வெண்பா குட்டி. பிஸியா இருக்கீங்களா டாடா? ஆமா, என்ன விஷயம்? ஒர்க் நிறைய இருக்கா? இப்ப சொல்லு, ஒர்க் அப்புறமா பாத்துக்கிறேன். டாடா, நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா? வெளியிலனா எங்க? சும்மா அப்படியே ஏதாவது ஐஸ்கிரீம், பீஸா. நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு டாடா. ஒன்ஸ் இன் அ வைல் ஐஸ்கிரீம், பீஸா எல்லாம் வாங்கி தரேன்னு தானே சொன்னீங்க.
தங்கம். போலாம் செல்லக்குட்டி. டாடா ரெடி. ஆனா என்ன திடீர்னு? ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆ. இனிமே கார்டன் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாதுல்ல. நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? போலாமா? டாடா ஆ. இல்ல மல்லிமாவையும் கூட்டிட்டு போலான்னு சொன்னேன் டாடா. போலாம். மல்லிமாவை நீங்க கூப்பிடுறீங்களா டாடா? ப்ளீஸ் டாடா. அதனால உன் மேல இருக்கிற கோவத்துல இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே கம்ப்ளைண்ட் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த டேப்லெட் எல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டியோ, இனிமே உன்னை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேல உன் கதையை கேட்கவும் நான் தயாரா இல்ல. என் மூஞ்சிலே முழிக்காத. நானா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு நீயா வெளியில போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஓகே ஓகே, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. நானே போயிட்டு கூட்டு வரேன். மல்லிமா. வெண்பா தான் என்னோட உலகம், என்னோட சந்தோஷம், என்னோட எல்லாமே. நிறைய மேடம் சொல்லிட்டே போலாம். இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ குழப்பத்தோட தான் வந்தேன். ஆனா எப்போ இவ என்ன அணைச்சுக்கிட்டாலும் அப்பவே என்னோட கேள்வி குழப்பம் எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு மேடம். வெண்பாவை எப்ப பார்த்தேனோ அப்ப அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவங்களோட பணம் சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். அன்பா இருக்கிற ஒரு குழந்தை, அதுவும் பொன் குழந்தை. இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் போதாதா? டாடா மல்லிமா வாங்க. மல்லிமா கூப்பிட்டீங்க தானே டேடா? நிஜமா வாங்க, கூப்பிட்டீங்களா? ஆமா. சரி போலாமா? எங்கெங்க? அது அப்படியே சும்மா ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவோம். போலாம்ல? மல்லிமா டாடா அவுட்டிங் போலாமான்னு கூப்பிடுறாரு. போலாங்க, போலாம் வெண்பா. எங்க ஒரே ஒரு நிமிஷம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் டாடா. மல்லிமா டாடா பீஸா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? நிஜமாவா? ஆமா மல்லிமா, டாடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்போ என்ன கேட்டாலும் நோனே சொல்ல மாட்டாரு. இன்னைக்கு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரேன்னு சொன்னாரு. நீ சரியான ஆள்டா வெண்பா. கரெக்டா சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற. அசத்து அசத்து. பாத்தீங்களா ராஜிமா, யாரு சொல்றதுன்னு பாருங்க. இவ்வளவு மாதிரி தானே இவ ட்ரைனிங் கொடுத்து வளர்த்த வாண்டோ இருக்கும். போற மாதிரி பேக் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு சொந்தடி சாக்குல வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு பேச்சு பாத்தீங்களா? மல்லிமா உங்களுக்கு எதாவது வேணும்னா டாடா கிட்ட கேளுங்க, வாங்கி தருவாரு. என்ன அப்படிங்களா மேடம்? கேட்டுறலாம். போலாமா? வா. நீங்க அவளை கேளுங்க. ஏ மல்லி. என்ன? ஏய் நீயா மல்லி? நான் அவ்வளவுதானே கூப்பிட்டேன். அக்கா வா விஜய். கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு பிளான் பண்ணோம். ஆமாண்டா, இப்பதான் மல்லி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சொல்லவே இல்ல. இல்லக்கா, திடீர் பிளான். வெண்பா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்டா சரின்னு கிளம்பிட்டோம். ஆமா விஜய், குழந்தைய பாவம் வீட்டுக்குள்ளே தானே அடைஞ்சு கிடக்குறா. ஸ்கூலை விட்டா வீடுன்னு கிடக்குறா. வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்தா அவளுக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. போயிட்டு வாங்க. அக்கா உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. பத்ரம். சரிக்கா. வெண்பா அத்தை கிட்ட சொல்லிட்டு வா. பாய். போயிட்டு வரோம். வரோம்க்கா. என்ன ராஜிமா, நீங்க பாட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறீங்க. பின்ன என்ன பண்ண சொல்றேன்? என்ன விஜய் வந்ததுக்கு அப்புறம் போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
இல்ல நம்ம சொன்னாதான் அவங்க கேட்பாங்களா? அவங்க முடிவு பண்ணிட்டு தானே கீழே இறங்கி வந்திருக்காங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு வார்த்தையாவது என்னையும் உன்னையும் வாங்கன்னு அவன் கூப்பிட்டானா? இல்ல கூப்பிடல. ஆனா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதே இடத்துல போதும் பொண்ணு பாட்டி இருந்திருந்தாங்கன்னா கூப்பிட வச்சிருப்பாங்க. அப்படியே கதறி கூப்பாடு போட்டு எப்படியாச்சும் டிராமா பண்ணி அவங்கள போக விடாம பண்ணிருப்பாங்க. பைத்தியமா நீ? இப்ப அவங்கள போக விடாம செஞ்சா நமக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? அது சரி, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவளை துரத்திட்டோன்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு இருந்தோம்ல, அப்படியா நினைக்கிறீங்கன்னு அவ அழகா உள்ள வந்து உட்காந்துட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.